அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது ஆரம்ப வகுப்பு இதுவரை நாம் ஆக்ய சக்கரம் வரை பார்த்தோம். அதாவது விஷுதி ஹம்சா சக்கரம் வரை பார்த்து விட்டோம். இன்று ஆக்ய சக்கரம். நமது நடு நெற்றி பொட்டில் இருக்கின்றது. இதை மூன்றாவது கண் என்றும் சொல்லுவார்கள். மிக முக்கியமான சக்தி மையம். இந்த சக்கரத்தை நாம் பார்க்க செல்ல முன்பு ஒரு சிறிது நேரம் நாம் நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்லுவோம். கவன பயிற்சி அனைவரும் செய்து கொள்வோம். கவன தலை உச்சிக்குழி, பிரம்மராந்திரம், இருதய பீடம், சஹஸ்ராரம். சஹஸ்ராரத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் நமது நரம்பு தொகுதியில் 1000 நரம்புகள் அங்கு வந்து முடிவடைகின்றது. இந்த 1000 நரம்புகள் தளர்வடைய வேண்டும். தளர்வடைந்து எமது லிம்பிக் ஏரியா, அதாவது பிரம்மராந்திரம் உச்சிக்குழி பகுதி தளர்வடைந்து திறக்க வேண்டும். அவ்வாறு திறக்கும் போது அது எம்மை சாந்தப்படுத்துகின்றது, அமைதிப்படுத்துகின்றது. அதாவது அந்த ஓட்டை மூலமாக வேண்டாதவை வெளியேறி எம்மை அமைதி நிலைக்கு கொண்டு வருகின்றது. இந்த அமைதி நிலை மிகவும் முக்கியம். இதுவே ஆத்ம நிலை, தியான நிலை. இந்த நிலையிலேயே நாம் நிதானமாக பொறுமையாக எம்மை கவனித்து கொள்ள முடியும். இன்று நாம் எமது 3 நரம்புகளையும், அதாவது 3 நாடிகளையும் அமைதிப்படுத்தும் ஒரு ஒலி, ஓம், அது அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஓம் என்ற ஒலி. இந்த ஓம் என்ற ஒலி 3 சத்தங்களால் உருவாக்கப்பட்டது. ஆ, உ, அம். இந்த 3 ஒலி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆ என்று சொல்லும் போது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் நீங்கள் அந்த ஒலியை ஏற்படுத்தலாம். ஆ, உ, நமது வயிற்று பகுதி, நமது தலைப்பகுதி. ஆ, உ, இந்த ஓம் என்ற மந்திரம் சொல்லும் போது நாம் முள்ளந்தண்டு வழியாக, முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து நமது கவனத்தை மேல் நோக்கி கொண்டு செல்லலாம். சென்று என்று முடியும் போது நமது முழு கவனம் தலை உச்சி குலுக்கி வர வேண்டும். ஆ என்பது நமது இடது நாடிக்குரிய ஒலி. ஊ என்பது நமது வலது நாடிக்குரிய ஒலி.
என்பது எமது நடுநாடிக்குரிய ஒலி. இந்த மூன்றும் சேர்ந்து ஓம் என்ற இந்த ஒலி உருவானது. இந்த ஒலியே பிரபஞ்சத்தை படைக்கும் போது ஏற்பட்ட ஒலியாகும். இந்த ஒலி குழந்தை உள்ளது, அதாவது கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளத்தின் பிரதிபலிப்பாகும். இந்த ஒலி குழந்தை உள்ளமாகும். ஓம். எனவே இந்த ஒலி எமது அனைத்து நாடி நரம்புகள் சக்கரங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த வல்லது. எனவே அந்த ஒலியை நாம் சிறிது நேரம் கேட்போம், கேட்டு தியானிப்போம்.
ஸோ இந்த அமைதி நிலையில் நாம் இன்றைய வகுப்பை தொடருவோம். எம்மை முற்றிலும் சிரமமின்றி நாம் வைத்துக்கொள்வோம். நமக்கு சிரமம் தருவது எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நமது மமகாரம் அகங்காரத்தால் வருவது. மமகாரம் நமது கடந்த காலத்தின் வாழ்வின் பதிவுகள். அகங்காரம் நான் தனித்தவன் என்று நினைத்து எதிர்காலத்தை பற்றி பயந்து நானே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் ஏற்படுவது அகங்காரம். அதாவது தெய்வீக சக்தியை நாம் மறந்து விடுகின்றோம். இருக்கிறது என்று தெரிந்தாலும் அதை நாம் உண்மையாக எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ இந்த இரண்டுமே நமக்கு எண்ணங்களை தந்து, நமக்கு ஐடியாக்களை தந்து நம்மை அதன் பாட்டுக்கு இழுத்து செல்ல முயல்கின்றது. ஸோ நமது மனதிடம் நாம் சொல்லுவோம், நான் தியான நிலைக்கு செல்ல விரும்புகின்றேன், எனவே கொஞ்சம் அமைதியாக இருக்குமாறு சொல்வோம். நமது மமகாரம் அகங்காரம் இரண்டையும் மன்னித்து விடுவோம். மமகாரத்துக்கு வேலை இல்லை. கடந்த கால வாழ்வின் அனுபவங்கள் நம்மை நல்வழிப்படுத்தினால் அது நல்லது. பிரச்சனை தந்தால் நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன், நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மையை அறிந்து கொண்டேன், எனவே இந்த பழைய அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது என்னை விட்டு விலகிவிடுகின்றது. எனது பழைய அடையாளங்கள், எனது வாழ்க்கை தவறான வாழ்க்கையோ சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையோ எதுவானாலும், நமது தவறான எண்ணங்கள், தவறான அறிவு அனைத்தையும் நாம் அது முடிந்த ஒன்று. இப்பொழுது நான் வெளிச்சத்துக்கு வந்து விட்டேன், நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே எனது அடையாளம். நான் பரம ஆத்மாவை பிரதிபலிக்கும் ஒரு தூய ஆத்மா. பரமாத்மா என்பது அனைத்து தெய்வீக ஆளுமை கொன்ற ஒரு சக்தி. அந்த தெய்வீக ஆளுமை கொன்ற அந்த பரமாத்மா, அதை நான் பிரதிபலிக்கின்றேன். ஏனென்றால் நான் அங்கிருந்து தான் வந்தேன் இந்த உலகத்துக்கு. அதன் ஒரு அங்கம். ஸோ இரண்டாவது உண்மை, நான் அதன் ஒரு பகுதி, அந்த முழுமையின் ஒரு பகுதி, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். எனவே நான் தனித்தவன் அல்ல. முழுமையே நம்மை கவனித்துக் கொள்கின்றது.
எமது முழு உடலையும் இந்த மூளை இயக்குவது போல் நாமும் இந்த பிரபஞ்சத்தில் ஒருமித்து இயங்குகின்றோம். இந்த பரபிரம்மே எம் அனைவரையும் இயக்குகின்றது. எமது உடலில் உள்ள அங்கங்கள் அனைத்தும் மூளையின் கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படிந்து இயங்கும் போது அங்கு ஒரு ஹார்மனி, ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது. அதுபோல் நாம் அனைவரும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நாம் அனைவரும் அந்த பரபிரம்மத்தோடு ஒருங்கிணைந்து செயல்படும் போது முழு ஹார்மனி, அதாவது முழு ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது. எனவே இந்த 2 உண்மைகளோடு நமது கவனத்தை தலை உச்சிக்குழி பிரம்மராந்திரத்துக்கு எடுத்து செல்வோம். கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக விரிவடைய செய்வோம். மூலாதாரம் வரை செல்ல முடிகின்றதா இலகுவாக? இல்லாவிட்டால் எமது வலது கையை தலை உச்சியில் வைப்போம். எமது எண்ணங்கள், எமது மனதில் இருக்கும் குழப்பங்கள், பிரச்சனைகளை மன்னித்து விடுவோம். அவை எமது மமகாரம், அகங்காரத்தின் வேலை. ஆத்மா அமைதியானது. ஆத்மா எமக்கு நல்ல உள்ளுணர்வுகளை தந்து அதன் மூலம் நம்மை வழி நடத்துகின்றது. எனவே அந்த நல்ல உள்ளுணர்வுகளை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அமைதி அடைய வேண்டும். இப்பொழுது மது வலது கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். உள்ளம் கைக்கும் உச்சி குழிக்கும் இடையில் உள்ள பகுதியை அவதானிப்போம். மது உச்சிக்குழியை தளர்வடைய செய்வோம். முழுமையாக எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்திக்கு வெளிப்படுத்துவோம். கவனம் தலை உச்சிக்குழியில் அமைதி அடைந்ததும் மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது சுவாசத்தை கவனிப்போம். நமது கவனத்தோடு சுவாசத்தை அமைதியடைய செய்வோம். இப்பொழுது இரு கைகளையும் கவனிப்போம். 10 விரல்களையும், உள்ளம் கை, மூலாதாரம், விஷுதி சக்கரம். விஷுதி சக்கரத்தை நாம் முழுமையாக வெளிப்படுத்துவோம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு நாம் முழுமையாக நமது விஷுதி சக்கரத்தை வெளிப்படுத்துவோம். நரம்புகளை தளர்வடைய செய்வோம்.
மனம் உடல் இரண்டையும் தளர்வாக வைத்துக் கொள்வோம். நடு இருதயத்தை கவனிப்போம். நெஞ்சு பகுதியை முழுமையாக திறப்போம். இருதயத்தை முழுமையாக திறப்போம். இந்த கள்ளம், கபடம், சூதுவாது, ஒளிவு, மறைவு இன்றி இந்த தெய்வீக சக்திக்கு நம்மை முழுமையாக திறப்போம். இந்த சக்தி நமக்கு நல்ல ஒரு நண்பன். இதைவிட சிறந்த நண்பன் உலகில் இருக்க முடியாது. அனைத்து ரகசியங்களையும் நீங்கள் சொல்லலாம், அவை பாதுகாப்பாக இருக்கும். மனம் திறந்து நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளலாம், வேண்டிக் கொள்ளலாம். இதில் மிக சிறப்பு என்னவென்றால் அதனுடைய பலனையும் நீங்கள் உடனடியாக உணரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது மனதில் முழுமையான அமைதியை தந்து என்னை தியான நிலைக்கெடுத்து செல்லுங்கள். எனது மனதில் உள்ள எழும் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தங்களிடம் விட்டு விடுகின்றேன். என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். எனது பிரம்மராந்திரத்தை தளர்வடைய செய்து தாருங்கள். எனது தலை உச்சி குழியில் தங்களின் சக்தியை, அந்த தெய்வீக அன்பு சக்தியை நான் உணரச் செய்யுங்கள். இந்த தியான நிலையில் நாம் இன்று நமது ஆகிய சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இதுவரை நாம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், பின்பு விஷுதி, பின்பு ஹம்ச சக்கரம் வரை பார்த்தோம். மூலாதாரம் தூய்மை, கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம், நேர்மையான அறிவு. சுவாதிஷ்டானம் உண்மையான விருப்பம், ஆக்கப்பூர்வமான ஞானம். தூய ஞானம். இந்த தூய ஞானம் நமக்குள் அழிவுகரமானவற்றை தானாக அகற்றி விடுகின்றது. நமக்குள் அனைத்து நற்பண்புகளையும் வெளிப்படுத்துகின்றது. ஆத்மாவின் ஆளுமையை நமக்குள் வெளிக்கொண்டு வருகின்றது. நாபி சக்கரம் அமைதி, மன அமைதி, மன நிறைவு எமது வாழ்வில். இது நமக்குள் தாராள குணத்தை வெளிக்கொண்டு வருகிறது. எமது மனதில் எண்ணங்கள், எமது செயல்கள் அனைத்தும் உயர்நிலை அடைகின்றது. தாராள மனம் வருகின்றது. இந்த தாராள மனம் எமது ஐம்புலன்களாலும் நாம் மற்றவர்களுக்கு எந்த விதமான
கஷ்டமும் இன்றி எந்த விதமான பண செலவோ பொருட்செலவோ இன்றி மற்றவர்களுக்கு உதவ முடிகின்றது. நமது அன்பான பார்வை, அன்பான வார்த்தை, மன்னிக்கும் திறன் அனைத்தாலும் நாம் மற்றவர்களுக்கு உதவ முடிகின்றது. பவசாகரத்தில் நானே என்னை சீர்திருத்தி என்னை சரியான வழியில் என்னை சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கத்தோடு என்னை வழிநடத்தி செல்லும் திறனும் ஞானமும் அறிவும் எனக்கு கிடைக்கின்றது. நானே எனக்கு குருவாகும் அந்த சுயமரியாதை, கண்ணியம் குருவால் நமக்கு கிடைக்கின்றது. நாம் நமது ஆத்ம விழிப்புணர்வுக்கு, எமக்குள் இருக்கும் தர்மம், நல்லொழுக்கத்துக்கு, நற்பண்புகளுக்கு மட்டுமே நாம் தலை வணங்குவோம். அதேபோல் மற்றவர்களிடம் இருக்கும் ஆத்மாவின் நற்பண்புகள், ஆத்ம விழிப்புணர்வு, நற்பண்புகள், தர்மத்துக்கு மட்டுமே நாம் தலை வணங்குவோம். அதுவே நானே எனக்கு குரு. இருதயம் அன்பு, கருணை மற்றும் கடமைகளை சரிவர செய்யும் திறன், அன்பு, கருணை, தாயின் அன்பு, கடமைகளை சரிவர செய்தல், தர்மத்தின் எல்லைக்குள் வாழுதல், நல்லொழுக்கத்தின் எல்லைக்குள் வாழுதல், தந்தையின் அன்பு, மற்றும் தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. நாம் பாதுகாப்பை உணர ஆரம்பிக்கின்றோம் இருதய மட்டத்தில். இந்த பாதுகாப்பால் நாம் மற்றவர்களோடு நல்லிணக்கத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த பாதுகாப்பு உணர்வால் சண்டை சச்சரவுகள் குறைகின்றது, அமைதி நிலவுகின்றது, வாழ்வின் எதிர்காலம் பாதுகாப்பானதாக உணரப்படுகின்றது. எனவே இருதயத்தை வளமாக்க நமக்கு பிரார்த்தனைகள் மிகவும் உதவும். இந்த பிரார்த்தனைகள், உறுதிமொழிகள் மூலமாக நாம் எம்மை அணுக வேண்டும். தேவை ஏற்படும் போது ஏனென்றால் எமது பிரார்த்தனைகள், எமது இதயபூர்வமாக வரும் பிரார்த்தனைகள், எண்ணங்கள், அவை நுண்ணதிர்வுகளை, அதாவது அந்த அன்பு சக்தியை வெளிப்படுத்த வல்லது. அவை மந்திர சக்தியை கொண்டிருக்கும். எனவே இதயபூர்வமாக நாம் வேண்டும் போது அது மந்திர சக்தி நிறைந்ததாக வருகின்றது. நமது பிரார்த்தனைகள் சக்தி வாய்ந்தவை, பலன் தர வல்லவை. நமது விஷுதி சக்கரத்தில் நாம் மற்றவர்களோடு ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை அடையும் நிலைக்கு வருகின்றோம். தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை வருகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு அங்கமாவேன்
என்ற அந்த கூட்டு நிலை, நான் முழுமையின் ஒரு அங்கம் என்ற அந்த கூட்டு உணர்வு வருகின்றது. அது வரும்போது மற்றவர்களை நாம் நேசிக்க ஆரம்பிக்கின்றோம், மற்றவர்களை அன்போடு கவனிக்க ஆரம்பிக்கின்றோம். எதிர்வினை, எமது மனதில் எதிர்வினைகள் குறைகின்றது, மற்றவர்களை நாம் மதிக்க ஆரம்பிக்கின்றோம். விமர்சனங்கள், ஜட்ஜ்மெண்ட், அதாவது அவர்களை மதிப்பிடுதல், அவைத்தை விடுத்து ஒரு புரிந்துணர்வு வருகின்றது. மற்றவர்களை பற்றிய புரிந்துணர்வு நமக்கு வருகின்றது. அதனால் ஒரு இணக்கம் வருகின்றது. எனவே எமது நிலை உயர்கின்றது. நாம் பற்றில்லாத ஒரு சாட்சி பாவ நிலைக்கு செல்கின்றோம். மற்றவர்களை அவர்களுடைய நல்லவற்றை காண முடிகின்றது, தவறுகளையும் காண முடிகின்றது. சாட்சி பாவ நிலையில் நாம் மற்றவர்களோடு இணக்கத்தை ஏற்படுத்தி, அந்த இணக்கம் மற்றவர்களையும் அவர்களுடைய ஆத்மாவை உணர வைத்து அவர்களையும் திருத்தும் நிலைக்கு தானாக செல்கின்றது. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் பழகும் விதம், எமது நடை, உடை, பாவனை, பேசும் விதம், பழகும் விதத்தில் மற்றவர்கள் எமது நிலையை உணர்ந்து அவர்களும் மாறும் நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. விசுத்தி சக்கரம் இந்த ஆற்றலை நமக்கு தருகின்றது. இங்கு நாம் எம்மை எதிர்கொள்கின்றோம். எந்த குற்ற உணர்வும் இல்லாது எமது தவறுகளுக்கு நாம், அதாவது எமது தவறுகளை நாம் பற்றி கவலைப்படுவதில்லை, குற்ற உணர்வை உணர்வதில்லை. எமது தவறுகளை எம்மை நாம் எதிர்கொண்டு எம்மை திருத்தி வளம்படுத்தி முன்னேறுகின்றோம். அது எமது சுயமரியாதை. அதேபோல் மற்றவர்களுக்கும் முன்னேற நாம் வாய்ப்பு கொடுக்கின்றோம். அவர்களை மதிக்க, அவர்களை ஜட்ஜ் பண்ணாது, அவர்களை விமர்சிக்காது, தேவையான நேரம் சரியான முறையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து மற்றவர்களை மதித்து அவர்களுக்கும் நாம் சந்தர்ப்பம் கொடுக்கின்றோம் எம்மை போல் வளர்ச்சி அடைய. இதுவே எமது விசுத்தி சக்கரமாகும். ஹம்ச சக்கரம் எமக்கு நல்லது எது, கெட்டது எது என்ற அந்த பகுத்தறிவை தருகின்றது. விவேகம், பொது அறிவு. இந்த தியானத்தில் நாம் முன்னேறும் போது நமக்கு பொது அறிவு வளர்கின்றது. பொது அனுபவம் மூலமாக நிறைய ஞானம், நமக்கு அறிவு கிடைக்கின்றது, விவேகம் கிடைக்கின்றது. இதுவே எமது ஹம்ச சக்கரமாகும். ஹம்சா, அஹம் என்றால் நான், ஷா, ஷா என்றால் நீங்கள். அதாவது தன்னம்பிக்கை அவசியம், ஆனால் அது மட்டும் போதாது, இறை நம்பிக்கையும் தேவை. இறை நம்பிக்கை தனியே போதாது, தன் நம்பிக்கையும் அவசியம். எனவே இந்த ரெண்டும் சமநிலையில் வர வேண்டும். ஹம்சா. ஹம்சா நமக்கு பகுத்தறிவை தந்து எமது சமநிலையை பேணுகின்றது, எம்மை ஆகிய சக்கரத்துக்கு தயார்படுத்துகின்றது.
ஸோ அந்த அறிவு அனுபவமாகும் போது நமக்குள் பகுத்தறிவு வளர ஆரம்பிக்கின்றது. ஸோ இன்று நாம் ஆக்யா சக்கரத்தை பற்றி பார்ப்போம். ஆக்யா சக்கரம் மன்னிப்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த மன்னிப்பை பற்றி ஸ்ரீ மாதாஜி அவர்கள் அருளுரையில் மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார். எமது ஆக்யா சக்கரம் பணிவு மற்றும் கருணை மற்றும் மன்னிப்புக்குரிய சக்தி மையமாகும். இவ்வாறு நாம் பணிவோடும் கருணையோடும் மன்னிக்கும் சுபாவத்தோடும் இருக்கும் போது எமது அகங்காரம் மற்றும் எமது மனக்கட்டுப்பாடுகள் மமகாரத்திலிருந்து இலகுவாக விடுதலை அடைய முடிகின்றது. எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகளில் இருந்து நாம் இலகுவாக விடுபட முடிகின்றது. எமக்கு நாமே கருணை பணிவுடையவர்களாக இருக்க வேண்டும். எம்மை நாம் மன்னிக்க வேண்டும். அதே போல் மற்றவர்களுக்கும் நாம் பணிவு, கருணை, மற்றவர்களை மன்னிக்கும் திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த ஆக்ஞா என்றால் அஞ்ஞானத்தை போக்குவது. அஞ்ஞானம் என்றால் அறியாமையை போக்குவது. எனவே முழுமையாக தெரிந்து கொள்வது ஞானம். அறிவு என்றால் தெரிந்து கொள்வது. ஸோ இதுவே ஆக்யா சக்கரம். ஆக்யா சக்கரம் நமக்கு முழுமையான ஞானத்தை தருகின்றது. எமது அறியாமை இருளை போக்கி முழுமையான ஞானத்தை தரும் சக்தி மையம். நமக்கு அறிவு கிடைத்து விட்டால் நாம் முட்டாள்தனமான வேலைகளை நாமவே விட்டு விடுகின்றோம். உதாரணமாக ஒரு இருட்டு அறையில் ஒரு கயிறோ மாதிரி ஒன்று இருக்கின்றது. அறை இருட்டாக இருக்கின்றது. எனவே எமக்கு சந்தேகம், குழப்பம் வருகின்றது. இது கயிறா அல்லது பாம்பா? ஸோ இதை தெளிவுபடுத்துவதற்கு என்ன செய்கின்றோம் என்றால் வெளிச்சத்தை கொண்டு வருகின்றோம். வெளிச்சத்தை நாம் கொண்டு வரும்போது அது கயிறா பாம்பா என்று தெளிவாக தெரிகின்றது. இந்த வெளிச்சம், இந்த ஒளி, இந்த ஞான ஒளி, அறிவு ஒளி, இந்த வெளிச்சம் நமக்கு தேவை எமது அறியாமையை போக்குவதற்கு. அதற்கு எமது ஆக்யா சக்கரத்தை நாம் வளமாக வைத்திருக்க வேண்டும். ஆக்யா சக்கரம் வளமாக இருப்பதற்கு எமது மமகாரம், அகங்காரம் அமைதி அடைய வேண்டும். அதனால் வரும் எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஸோ எமது அகங்காரம், மமகாரத்தின் வேலையை நாம் அமைதிப்படுத்துவதற்கு அதற்குரிய மந்திரம் நான் மன்னிக்கின்றேன். நான் எனது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை மன்னிக்கின்றேன். அதை தரும் எனது அகங்காரம், மமகாரத்தை மன்னிக்கின்றேன். ஸோ இதன் அர்த்தம் நான் எனது கடந்த கால வாழ்வை முழுமையாக மன்னிக்கின்றேன். அது முடிந்த ஒன்று. எதிர்கால வாழ்வை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் சரியாக இருந்தால் அது 100%
முற்று முழுதாக பாதுகாப்பானது. எனவே எமது அகங்காரம் மமகாரத்தின் வேலையை நாம் முழுதாக மன்னித்து விடுவோம். நாம் எம்மை மன்னிப்பது போல் மற்றவர்களையும் மன்னித்து விடுவோம். அவர்கள் எமக்கு தீங்கு செய்யும் போது அவர்களை நாம் மன்னிக்கும் போது நாம் அந்த வேண்டாத எதிர்மறை சக்தியிலிருந்து எம்மை விடுவித்துக் கொள்கின்றோம். எனவே ஆக்ஞா சக்கரம் அமைதி அடைகின்றது. பணிவு, அன்பு, கருணையால் எமது ஆக்ஞா சக்கரத்தை நாம் நிரப்புவோம். மன்னிப்பால் நிரப்புவோம். நிரப்பி எமது மனம் தெளிவடையட்டும். அறியாமை விலகட்டும். மற்றும் ஆக்ஞா சக்கரத்தின் இன்னொரு பொருள் கீழ்ப்படிதல். தெய்வீக சக்திக்கு கீழ்ப்படிவோம். தெய்வீகம், நல்லொழுக்கம், நற்பண்பு, தர்மம் இவற்றுக்கு நாம் தலை வணங்குவோம். இவை எம்மை நன்றாக ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். எமது ஆக்ஞா சக்கரத்தின் பண்பு. இது ஒரு குறுகிய வாயில், ஏனென்றால் இது 2 இதழ்களால் ஆனது. இதனாலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும். இது ஆக்ஞா சக்கரம். அங்கு நாம் தட்ட வேண்டும் திறப்பதற்கு. இந்த 2 இதழ்கள் திறந்து குண்டலினி எண்ணெய் எமது சஹஸ்ராரத்துக்கு சென்று 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி எமக்கு அறிவு தருவதற்கு இந்த கதவு திறக்கப்பட வேண்டும். ஆக்ஞா சக்கரம். அவர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் என்பது நாம் எம்மை அணுக வேண்டும். எம்மை அணுகி நாம் எம்மை மன்னித்து, மற்றவர்களை மன்னித்து, எமக்குள் நாம் பிடித்து வைத்துக் கொள்ளும் இந்த எதிர்மறை சக்திகளை நாம் எம்மிடமிருந்து விடுவிக்க வேண்டும். விடுவிக்கும் போது இந்த கதவு திறக்கின்றது. அதற்கு ஆயுதம் மன்னிப்பு. மன்னிப்பு என்ற ஆயுதம் மூலம் நாம் இந்த கதவுகளை நாம் திறக்கலாம். மன்னிக்கும் போது நாம் எதிர்மறை சக்திகளில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்கின்றோம். இந்த மன்னிப்பு என்பது நமக்குள் இருக்கும் கோபம், வெறுப்பு, கனியாசினம், வேண்டாதவை அனைத்தையும் நாம் விட்டுவிட்டு அதற்கு மேலாக ஒரு உன்னதமான ஒன்று எமக்குள் இருக்கின்றது. அதுவே ஆத்மா. மனதில் பணிவாக ஆத்மாவின் உன்னதத்தையும் தாராள மனப்பான்மையையும் கண்டறியும் சக்தியே இந்த மன்னிக்கும் சக்தியாகும். மன்னிப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும், ஒரு உந்து சக்தி எமக்கு வேண்டும். ஏன் நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும்? ஏன் அதனால் என்ன பயன் எனக்கு என்று நாம் கேட்கலாம். ஆனால் நாம் மன்னித்து அந்த எதிர்மறை சக்திகளுக்கும் அப்பால் நாம் மேலே செல்லும் போது ஆத்மாவின் உன்னதத்தை உணர முடியும். அந்த ஆத்மாவின் மேன்மை, கண்ணியம், அந்த ஆளுமை, அதுவே எமது நிலை. அந்த உன்னத நிலைக்கு நாம் செல்ல முடியும்.
அந்த நிலையை நாம் உணர ஆரம்பித்தால் இந்த அனுபவங்கள், இந்த அறிவு நமக்கு அனுபவங்களாக மாறும் போது நாம் வளர்கின்றோம், நமக்குள் வளர்ச்சி ஏற்படுகின்றது. நமது ஆகிய சக்கரம் நமது நடு நெற்றி பகுதியில் இருக்கின்றது. கைகளில் மோதிர விரலில் நாம் நமது ஆகிய சக்கரத்தை உணரலாம். கால்களிலும் நான்காவது விரல், கைகள் போல் கால்களிலும் நான்காவது விரல் ஆகிய சக்கரத்துக்குரிய விரலாகும். மற்றும் உடல் ரீதியாக நமது கண் பார்வை, கேட்டல் மற்றும் சிந்தனைகள், யோசனை இவற்றை கட்டுப்படுத்துவது ஆகிய சக்கரத்தின் வேலை. எனவே எண்ணங்கள் வந்து தியானத்தை குழப்பும் போது ஆகிய சக்கரத்தை அமைதிப்படுத்துவதற்கு நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லும் போது ஆகிய சக்கரம் அமைதி அடைகின்றது. 2 இதழ்கள், இந்த சக்கரத்துக்கு 2 இதழ்கள் இருக்கின்றது. தத்துவம் ஒளி தத்துவம் ஆகும். ஆகிய சக்கரத்தை பாதிக்கும் இந்த காரணிகளிலிருந்து நாம் விலகி இருப்பது நலம். கட்டுப்பாடற்ற சிந்தனைகள், கவலைகள், மதவெறி, மன்னிக்காத இயல்பு, வேண்டாத எண்ணங்கள், கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுதல், சுய பச்சாதாபம், என்னை நானே நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று என்னை நானே தாழ்த்தி கொள்வது, இவை அனைத்தும் கூடாது. மன்னிக்க முடியாத தன்மை, அகங்கார மனப்பான்மை, இவர்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அதாவது நாம் இந்த தியானத்தில் முன்னேறும் போது நாமவே இவற்றிலிருந்து விலகுவோம். அதை நீங்கள் காணலாம். இப்பொழுது நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். தொடர்ந்து அனைவரும் தியான நிலையில் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நமது ஆகிய சக்கரத்தில் நாம் பிரார்த்திப்போம். இன்று ஆகிய சக்கரத்தின் உறுதிமொழிகள். நமது வலது கையை நடு ஆகிய சக்கரத்தில் வைப்போம். வலது கையை நடு ஆகிய சக்கரத்தில் நீங்கள் நெற்றியில் வையுங்கள். நெற்றியை நன்றாக உங்கள் வலது உள்ளம் கையால் நன்றாக பிடித்து கொள்ளுங்கள். தலையை சற்று குனியலாம். குனிந்து நாம் கேட்போம், குண்டலினி தாயே, எனது ஆகிய சக்கரத்துக்கு வந்து எனது ஆகிய சக்கரத்தை ஒளியூட்டி தாருங்கள். எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தையும் தியாக மனப்பான்மையையும் தாருங்கள். எதை நாம் தியாகம் செய்ய வேண்டும்? அழிவுகரமானவற்றை தியாகம் செய்து ஆத்மாவின் உன்னத நிலையை நாம் உணர வேண்டும். அதனால் தாயே, எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே. குண்டலினி தாயே, எனது ஆக்யாவின் 2 இதழ்களையும் திறந்து எனது ஆக்யா சக்கரத்தை ஒளியூட்டி தாருங்கள். நான் மன்னிக்கின்றேன். நான் என்னை மன்னிக்கின்றேன். மற்றவர்களின் அத்துமீறல்களையும் மன்னிக்கின்றேன்.
இப்பொழுது நமது வலது உள்ளம் கையை வலது பக்க தலையிலேயே வைப்போம். ஏனென்றால் வலது பக்க இடது நாடி நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்கம் செல்கின்றது. அப்போ வலது பக்க தலையில் இருப்பது நமது இடது ஆக்யா சக்கரம். ஸோ இந்த இடது ஆக்யா சக்கரம் பின்பக்க பிடரியில் இருந்து நமக்கு வருகின்றது. ஸோ இடது நாடி பின்பக்க பிடரியால் குறுக்கிட்டு வலது பக்க தலைக்கு வருகின்றது. ஸோ இப்பொழுது பின்பக்க பிடரியில் நமது வலது கையை வைப்போம். சிறிது தலையை அண்ணாந்து கொள்வோம். மேல் நோக்கி பார்ப்போம். இதில் நாம் பிரார்த்திப்போம். எமது மன திருப்திக்காக நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். தாயே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எனது தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருக்கலாம். ஆத்மாக்கு எதிராக என்னை மன்னித்து விடுங்கள். நான் கைகளால், கால்களால், எனது உடலால், கண்களால், காதுகளால், எனது எண்ணங்களால் நான் தவறுகள் செய்திருக்கலாம். இனிமேலும் நான் தவறுகள் செய்யலாம். தாயே, அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். எனது நாட்டின் தவறுகளை மன்னித்து விடுங்கள். எனது முன்னோர்களின் தவறுகளை மன்னித்து விடுங்கள். எனது முற்பிறப்பில் நான் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள். எனது உற்றார், உறவினர், சுற்றத்தார் அவர்களின் தவறுகளை மன்னித்து விடுங்கள். அனைத்து மனித குலத்தின் தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். இந்த கர்ம சுழற்சியிலிருந்து அனைவரையும் விடுவித்து விடுங்கள். தெய்வீக சக்தியால் மட்டுமே அது முடியும். குண்டலினி தாயே, தங்கள் வருகையை எனது பின்பக்க பிடரியில் நான் உணரச் செய்யுங்கள். எனது இடது ஆக்யா சக்கரம் பிடரி பகுதி, அதில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். ஒரு தளர்ச்சி, பின்பு மெதுவாக ஒரு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? இப்பொழுது நமது வலது கையை முன்னெட்டி பகுதியில் வைப்போம். முன்னெட்டி பகுதியில் வைத்து, இது நமது வலது நாடி முன்னெட்டி பகுதியால் குறுக்கிட்டு நமது இடது தலைப்பக்கம் செல்கின்றது. ஸோ முன்னெட்டி பகுதியில் நாம் வைக்கும்போது அது வலது ஆக்யா சக்கரம். ஸோ இதில் நாம் சொல்லுவோம், நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். முன்னேற்றி பகுதியில் நாம் வைப்போம், தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன்,
என்னையும் மன்னிக்கின்றேன். குண்டலினி தாயே, என்னை எப்பொழுதும் உங்கள் கவனத்தில் வைத்திருங்கள். அதாவது என் கவனத்தை உங்கள் மீது எப்பொழுதும் நான் வைக்க எனக்கு அருள் புரியுங்கள். எப்பொழுதும் குண்டலினி தாய் சக்தியை நாம் எமது கவனத்தில் வைத்துக் கொள்வோம். ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருந்தால் நாம் அந்த குண்டலினி சக்தியின் வழிகாட்டலை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தாயே, உங்களை நான் உணரச் செய்யுங்கள். எனது நெற்றி முழுவதும் குளிர்ச்சியை தந்து உங்களை நான் உணர செய்யுங்கள் தாயே. நாம் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தையும் நாம் கவனிப்பதே எமது வேலை. எனவே நாம் பொறுமையோடு கவனித்துக் கொண்டிருப்போம். இப்பொழுது எமது உள்ளம் கையை தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். குண்டலினி தாய் எமது ஆகிய சக்கரத்துக்கு வந்து மெதுவாக தளர்வடைய செய்து எமது உச்சி குலுக்கி வருவதை நாம் உணர்வோம். தாயே, எனது பிரம்மராந்திரத்தில் வந்து எனது சஹஸ்ராரத்தில் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி தாருங்கள். எனது சிரசில் முழுமையான அமைதியை தாருங்கள். எமது தலை உச்சி குழியில் முழுமையான ஒரு தளர்வையும் அமைதியையும் நாம் உணர்வோம். முழுமையாக நம்மை வெளிப்படுத்தி விடுவோம். இப்பொழுது எமது வலது கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். அங்கு நன்றாக குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். சூடாக இருந்தால் அதை விலகிச் செல்ல விட்டுவிடுங்கள். தளர்வடைய செய்வோம். எமது உச்சி குழியை தளர்வடைய செய்வோம். எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி விடுவோம். இப்பொழுது மெதுவாக எமது வலது கையை மடித்து கொண்டு வருவோம். இரு கைகளும் நன்றாக குளிர்ச்சியாக இருந்தால் தியான நிலையில் இருங்கள். அல்லது உங்களது இடது கையையும் சிறிது 2 அங்குல உயரத்தில் தலைக்கு மேல் கொண்டு சென்று குளிர்ச்சியை உணருங்கள். உணர்ந்த பின்பு இரு கைகளையும் மடியில் கொண்டு வந்து அந்த சிறிது நேரம் தியான நிலையில் இருப்போம். நமது ஆக்ய சக்கரத்தை வளம்படுத்த கூடிய ஒரு ஒலி ஓம் ஹம் ஷம் ஹம்ஷா. ஹம்ஷா என்றால் பார்த்தோம் நான் நீங்கள், அதாவது தன்னம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை.
ஸோ நான் என்பது ஹம், அகம், நான் ஒரு தூய ஆத்மா. ஷம், ஷம் என்பது நீங்கள். அதாவது நாம் மன்னித்து விடுகின்றோம், நாம் மன்னித்து சரணடைகின்றோம் தெய்வீக சக்தியிடம். இதுவே ஆகிய சக்கரத்தை பலப்படுத்தும் மந்திரமாகும். நாம் எமது மொழியிலும் சொல்லலாம், நான் ஒரு தூய ஆத்மா, நான் மன்னிக்கின்றேன். அல்லது சமஸ்கிருதத்தில் சொல்ல விரும்பினால் ஹம் ஷம், ஓம் ஹம் ஷம். ஹம் ஷம் ஹம் ஷம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் இரு உரைகள், சிறிய சிறிய 2 உரைகளை கேட்போம் ஆகிய சக்கரத்தை பற்றி. ஸோ ஒரு உரையில் ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், மந்திரம் என்றால் என்ன? எமது ஆத்மாவை வெளிப்படுத்தும் வார்த்தையின் சக்தி ஆகும். ஸோ இதுவே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மந்திரம் என்பது எமது ஆத்மாவை வெளிப்படுத்தும் வார்த்தையின் சக்தி. எனவே நாம் ஒவ்வொருவரும் எமது ஆத்மாவை எமது இதயபூர்வமாக நாம் பிரார்த்திக்கும் போது அவை மந்திரங்களாகும். எனவே மந்திரங்கள் நாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. விளக்கம் இல்லாத ஒன்றை நாம் திரும்ப திரும்ப மந்திரங்கள் என்று சொல்லவும் தேவையில்லை. அது தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். இதயபூர்வமாக நீங்கள் புரிந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அவையே உண்மையான மந்திரங்களாகும், நல் பலனை தரக்கூடியவை. ஸோ மந்திரம் என்றால் என்ன? அது ஆத்மாவை வெளிப்படுத்தும் வார்த்தையின் சக்தியாகும். எனவே மன்னிப்பு என்ற ஆயுதம் ஸ்ரீ இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கிய மிக முக்கியமான விஷயமாகும். எல்லோரிடமும் அந்த ஆயுதம் உள்ளது. அந்த ஆயுதத்தை அனைவரும் பயன்படுத்தலாம். அதற்காக நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை, பணம் செலுத்த வேண்டியதில்லை. நான் மன்னிக்கின்றேன் என்று நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் நரம்புகள் தணிந்து இந்த பதட்டமும் இந்த நவீன விஷயங்களின் மன அழுத்தமும் குறையும். நான் மன்னிக்கின்றேன், நான் அவர்களை மன்னிக்கின்றேன் என்று நீங்கள் கூறிக்கொண்டே இருந்தால் நாம் அமைதி நிலைக்கு சென்று விடுவோம். இந்த ஆயுதம் ஒன்றே உலக அமைதிக்கு போதுமானது. ஒவ்வொருவரும் நாம் நமது மனதில் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பித்தால் உலக அமைதி இலகுவாக கிடைத்துவிடும். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம்.
chakra called as Agya chakra. The Gya words means to know. Ya is to know. And A means the whole. Agya chakra also has another meaning. Agya. Agya means obedience or to order. It can mean both the things. If you order to someone, it is an Agya, and the one who obeys the order is an Agyakari, and the one who does the Agya. Today we are going to understand the center of Agya. Agya chakra, which is placed on the crossing of the optic chiasma. The nerves that supply the eyes go backwards in the opposite direction, and wherever they cross, this subtle center is situated. It has a continuous connection with the other center through the medulla oblongata. This center has got two petals, and this subtle center on one side acts through the eyes, and at the back of the head where you have some protrusion. This is the physical side of the center is. Now the people who talk of the third eye, this is the third eye. So that we have two eyes with which we see, and there's a third eye which is a subtler eye through which we can see. If you see this eye, that means you are away from it. For example, if you can see your eyes, that means you are seeing your reflection, not the reality. If you see anything, that means you are looking at it. So those people who say they see an eye, for example, people who take LSD and all such things, they start seeing another eye. They just see this eye and they think their third eye has opened. Actually, you are very much away from the eye. That's why you can see it. You go to a supraconscious level on the right side, and on the left side to the subconscious level, you can see the eye. But in Sahaja Yoga, you have to see through that eye. Like a window, you can look at the window, but if you see through the window, you can't look at the window. So here what happens that when the Kundalini rises, when she goes to the Agya chakra, which represents, as you say, the third eye, whatever you may call it, it is between the optic chiasma, and it looks after the pituitary and the pineal body. And as a result, we have developed two institutions called ego and superego. The ego is the one which tells us, I have done it, I am doing this. Both these institutions are sucked in by the enlightenment of the center. And that's how the thing opens out. And all your karmas are sucked in. So there's no problem of karmas. Only human beings think that they are doing karmas. Animals don't. They have no sense of sin or anything. They are completely under the bondage of God. So in Sanskrit they are called as Pashu, means under the bondage. But we are the ones who have got freedom
That's why we think that we have done this and we have done that. We should not do this, we should not do that. But when the Kundalini rises and she awakens the center, then both these things are sucked in. And when they are sucked in, then you do not do any karmas anymore. You just are in a karma. You do everything. I mean, I travel, such a lot, and I have a family, and everything is there. But it's just happening. I'm just seeing it. I'm not doing anything as such. So when you are also awakened, there's no obligation. It's just happening. It is so. Beyond thought. And this is a very, very important chakra for Sahajogis, because when the Kundalini rises above the Agya chakra, immediately there is no thought. You do not get any thoughts from ego or superego. But there is a wobbling in the Agya because of your imbalanced ways. And the imbalanced ways are that sometimes you are with ego or with superego. This has happened to our people in the West. Because we have had so much of ego, we got really tired of it. We got frightened with it. Then we started taking to drugs and things to increase our superego. But by doing that, what we are doing is pushing by one end, bringing by another end, and that's how we are wobbling our ego and superego, by which we are not helping ourselves at all. So what one has to do is to rise within oneself up to the point of Agya and try to steady your Agya. There are many people who have asked me one question: how to steady the Agya? Agya is placed at the crossing point of our nerves and also optic thalamus. Now, so it is said that if you have wobbling eyes, you will have a wobbling Agya. You have to steady your eyes. You have to soothe them. Now, it is very, very out of date, ancient, old, and all sorts of names that you call it to a thing like that. But you must steady your eyes and steady them in such a way that it is very soothing for the eyes. Which is the most soothing thing for the eyes is the green grass. If you could see the green grass with your eyes, means you walk with your eyes on the ground. Your eyes will be soothed, your Agya will be all right. That's why இப்பொழுது ஒரு சிறிய ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம். At Agya Chakra, many Sahajogis falter. I don't know what happens to them. At Agya, I've told that you must forgive. But that doesn't mean that you allow people to do wrong things. Because you want to forgive, it's very easy. Not to fight, not to say anything, just keep out, just forgive. No. You go and talk to that person and tell him it is wrong. You have to face it. ஸோ ஸ்ரீமாதிஜி இந்த உரையில் என்ன சொல்கின்றார் என்றால், நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பு
சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதாவது பயத்தால் நாம் மன்னிக்க கூடாது, பயத்தால் ஒதுங்கக்கூடாது. சில நேரங்களில் மன்னித்து மெதுவாக விலகிவிட வேண்டும். சில நேரங்களில் நாம் பிழையை சுட்டி காட்ட வேண்டும். யாராவது பிழை செய்தால் அவர்களை நாம் மன்னிப்பது என்பது சில நேரங்களில் அந்த பிழையை நாம் சுட்டி காட்ட வேண்டும். ஸோ அது சந்தர்ப்பத்தை பொறுத்தது. நாம் அந்த நேரத்தில் நமது விவேக புத்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். ஸோ சில நேரங்களில் சரியான முட்டாள்களுக்கு நாம் போய் அவர்களை திருத்தி கொண்டிருக்க முடியாது. ஸோ பக்குவமாக சொல்ல முடிந்தால் சரியான நேரம் அதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அதுவும் மன்னிப்பாகும். ஏனென்றால் நாம் நல்லதை செய்கின்றோம் மற்றவர்களுக்கு, ஆனால் நிலைமை அறிந்து செய்யப்பட வேண்டும். I forgive my brother today. I forgive my sister today. I forgive everything, and I also forgive myself. I forgive my brother today. I forgive my sister today. I forgive everything, and I also forgive myself. And I also forgive myself. ஸோ ஒரு 2 நிமிடம் அமைதியான தியானத்தில் இருப்போம். எமது அன்பு தாய் தெய்வீக குரு ஸ்ரீ மாதாஜி எமக்கு இந்த சயோகாவை தந்து எளிய முறையில் எமக்கு புரிய வைத்து எம்மை வழி நடத்துபவர் ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்போம். தாயே, எமக்கு சக்தி கொடுங்கள் தாயே. இந்த மனித குலத்தை நாம் மன்னிக்கின்றோம். மனிதன் செய்த தவறுகள் அனைத்தையும் நாம் மன்னிக்கின்றோம். இந்த மனித குலம் அனைத்து தீய செயல்களையும் கைவிட்டு நல்வழிக்கு திரும்ப வழிகாட்டுங்கள் தாயே. இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
நாபி பவசாகரம் இருதயம் விஷுத்தி ஆக்யா சஹஸ்ரார. என்றும் எமது இடது கை வலது கை ரெண்டையும் கூப்பி எமது இருதயத்தில் அனைத்து நற்பண்புகளுக்கும் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளுக்கும் தலை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். மற்றும் எம்மோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றியும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலமாக இப்பொழுது நீங்கள் கலந்துரையாட விரும்பினால் நீங்கள் கலந்துரையாடலாம். உங்களுடைய அனுபவங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் சாட் மூலமாக நமக்கு அறிய தரலாம். இன்று தியானம் எப்படி இருந்தது? அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். வணக்கம் அம்மா. ஜெஸ் மாதாஜி. ஜெஸ் மாதாஜி வதனா சொல்லுங்க. தியானம் நல்லா இருந்தது அம்மா. ஓகே. புதுதாக்களாக ஒரு பிள்ளை தான் இருக்கிறேன். நான் வைஷ்ணவி மட்டும்தான் நினைக்கிறேன் வகுப்புல. இன்றைக்கு அவ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். லக்ஷ்மி டைம் இல்லைன்னு சொன்னவா? என்னன்னு தெரியல, நான் கால் பண்ணல. வந்தாலும் பார்த்தேன் இல்லை. இப்போ பாருங்க வரவே இல்லை. மற்றெல்லாம் பழையாக்கள் தான். புதுதாக்கில் வைஷ்ணவி ஒரு ஆள் மட்டும்தான். வைஷ்ணவி கதைக்கு அவக்கு அன்வைட் பண்ண முடியலையோ தெரியல. சொல்லுங்க. நான் செய்த அன்னைக்கு ஓகே, எனக்கு திருப்தியா இருந்தது. எனக்கு சில வேலை கிளாஸ்க்கு வர முடியாம சின்ன பிள்ளைய சத்தம் போடுவினோம். அதால நான் கிளாஸுக்கு பேச வாரது குறைவு. ரெக்கார்டிங் இருக்கிறேன் நான். ஓகே ஓகே, நல்லது. வந்தேன். மற்ற தியானத்துக்கு நாங்க போய்க்கொண்டு கேட்காம இந்த கடைசி கட்டத்துக்கு போய்க்க என்ன சொல்றது, எங்களே அறியாம நித்திர மாதிரி சரியா பிள்ளையா? இல்ல, நித்திர வரக்கூடாது. நித்திர வாரது உங்களுடைய இடது நாடி பிரச்சனை. தியான நிலை வந்து எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. தியான நிலையில எண்ணங்கள் இருக்காது, அமைதியா இருப்பீங்க. ஆனா விழிப்பு நிலை. விழிப்பு நிலைன்னா உங்களை நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளலாம். வெளியில நடக்கிற எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீங்க குழப்பம் இல்லாத ஒரு தியான நிலையில இருப்பீங்க. நித்திரை என்றது அது உங்களை வந்து இடது நாடி வந்து அப்படியே உங்களோட இடது பக்கத்துக்கு கொண்டு செல்லுது. நான் வந்து காலையில ரெக்கார்டிங் செய்யக்குள்ள எனக்கு அந்த நித்திர வார இல்ல. கிளாஸ்ல எங்க நித்திர வருது எனக்கு தெரியாம இருக்கு. அது வந்து டைம் நேரமும் நித்திர வாரது ஒன்று வந்து உடல் களைப்பா இருக்கலாம், அல்லது உங்களுடைய இடது நாடி. அப்ப உடல் களைப்பா இருந்தாலும் நீங்கள் அந்த தியானத்துல கிளியர் பண்ணலாம். இப்ப அது நடுவா அந்த நித்திர வந்து நான் அதுல இருந்து வெளியில வந்துடும் டக்குன்னு. அந்த அதுக்குள்ள போகுது. அதுக்குள்ள நான் சில யோசிப்பேன், சில உடம்பு களைப்பா இருக்கு, நான் ஓடி திரியிறதானே, அதாவது இருக்குதோ.
அப்படியும் அப்படி இருக்கலாம். வழியில எனக்கெல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா அதுக்குள்ள அப்படியே போயிடுவேன். நான் அந்த நித்திர இதுக்குள்ள போயிடுவேன். டக்குன்னு வெளியில வந்துடும் அந்த அது சில நேரங்கள் என்னன்னு சொன்னா அந்த குண்டலினி சக்தியே உங்களை வந்து அந்த நித்திரைக்கு கொண்டு போகும். என்னன்னு சொன்னா சில சில சுத்திகரிப்புகளை செய்யறதுக்காகவும் சிலவளை அப்படி கொண்டு போகும். ஆனா பிறகு நீங்க அந்த எலும்பினீங்களா நல்ல ஒரு விழிப்பா இருக்கும். ஓ அந்த அதுக்குள்ள போயிட்டு எழும்புறேன் டக்குன்னு. ஆஹா. அதுக்குள்ளேயே இல்ல டக்குனு எழும்பி வந்துடுறேன் அதுக்குள்ள இருந்து. அதான் சரி அப்படியா நான் செய்யறது பிள்ளையா இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்போம்ண்டு. இல்ல அந்த அப்படி பிழையண்டு இல்லை. அது வந்து நீங்கள் அப்படி இருந்தா நீங்க உங்களோட இடது கை வலது கையை பூமியில வச்சு இடது கையை தரை கையில வச்சிருங்க. அப்ப அந்த இடது நாடி கொஞ்சம் அப்படியே தண்ட உடனே அப்புறம் அதுல இருந்து பிரார்த்தனை தான் நீங்க அணுக வேணும். என்ன இப்ப அந்த மாதிரி சோர்வு நிலைக்கு அப்படி ஒரு நிலைக்கு நீங்க போய்க்கல உடனடியா பிரார்த்தனை மூலம் உங்களை அணுகுங்க. தாயே எனது இந்த இடது நாடியை தூய்மைப்படுத்தி விடுங்கள், இந்த சோர்வை என்னிடமிருந்து எடுத்து விடுங்க. நேரடியா அணுக வேண்டியதுதான். நேரடியா அதை அட்ரஸ் பண்ணணும். அப்ப டவுட் என்ன சொல்லுங்க இந்த மாதாஜி இந்த உருவ போகுதானே ஆஹா உருவ போகும்போது பாஷைகள் சரியான கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன போல சில பேரும் இருப்பாங்க. அப்படியே நீங்க அவன் சவுண்ட கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க சொல்லுங்க. அது இங்கிலீஷ்ல சொல்றதானே சவுண்ட கொஞ்சம் இதெல்லாம் குறைச்சிட்டு. இப்ப இதெல்லாம் சின்ன சின்ன உரை இன்றைக்கெல்லாம் ஒரு 8 நிமிட உரை தானே. நீங்க திரும்ப ஒருக்கா வீட்டுல போட்டு கேளுங்களேன். இன்றைக்கு நான் கூட கேட்டேன் நான். ஆஹா சொல்றது சரியான சொல்றதா எனக்கு விளங்குது. நல்லா சொல்லணும் போனு பார்த்து அது கொஞ்சம் திரைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் பிடிச்சது அதான் அது நீங்க வந்து என்னண்டா இப்ப அனைமா கடைசியில உரை போடுறது. அப்ப அந்த கடைசிக்கு அங்க போய் அந்த உரையை மட்டும் நீங்க கேட்கலாம். போன்ல அப்ப நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். சில சில சின்ன முக்கியமானதுகள் வந்து நான் அந்த குரூப்ல போடுவேன். என்ன அப்படி போடு அது எழுத்துல. ஓகே மிஸ் தேங்க்யூ என்னோட கழிச்சது. நன்றி 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 மிஸ். நன்றி. அனுஜா எந்த இடம் அம்மா? என்னண்டு அனுஜா எந்த இடம்? கிளிநொச்சி நினைக்கிறேன். என்ன நான் பூனகரி என்ற இடத்துல இருக்கிறேன். பூனகரி. பூனகரி என்ற இடத்துல. ஓகே ஓகே மிஸ். நன்றி நன்றி நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு. ஓகே நன்றி மிஸ். எனக்கு உங்களோட கிளாஸ் எதுவுமே எனக்கு பெரிய உதவி. நான் தியானம் பண்றது எனக்கு விருப்பம். எப்படி செய்யறது ஆற்ற வழிகாட்டல செய்யறது அப்படி நிறைய நாளா யோசிச்சு கொண்டு இருந்தனால உங்களோட ஒரு குரு கிடைச்சுமே நான் யோசிக்கிறேன். நன்றி தியானம் பண்றதை நாங்க தனியா செய்யறது ஒரு வழிகாட்டினா செய்யற சரியா பிள்ளையான்னு சொல்லி தந்தா நிச்சயமா செய்யறாதானே அப்படின்னு அதுவும் ஃப்ரீயா சொல்லி தர அதை விட பெரிய விஷயம். நல்ல விஷயங்கள் ஃப்ரீ தானே. என்ன இப்ப ஒரு ஒரு விதியை நீங்கள் பூமியில நட்டு மரமாக்குறீங்க, பூமிக்கு ஏதாவது காசு கொடுக்குறீங்களா? இல்ல 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 தானே. நல்ல விஷயங்கள் எல்லாம் இயற்கையானது. ஃப்ரீயா கிடைச்சது அதோட சந்தோஷம். கிளாஸுக்கு போறாதான் ஒருக்கா காசு எடுத்தான் போனேன். என்னண்டு ஒரு ஜூம் கிளாஸுக்கு போனேன். இதுக்கு முதல்ல தியானம் தேடல இருந்தா இப்ப நான் ஒரு கிளாஸ் போனா காசு கட்டி போனேன். அந்த இதுல என்னது 3000 கிடைச்சினவியல் போனேன். அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி. அதை விட இது நல்லா இருக்கு. அது வந்து அவங்க காசுக்கு செய்யறதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் எனக்கு வித்தியாசமா இருக்கு. நிச்சயமா அது காசு நீங்க வியாபாரம் செய்யல. அது என்ன இது அன்ப நீங்க அன்பு வியாபாரம் பண்ண முடியுமா? முடியாது முடியாது முடியாது.
மற்ற உங்களை அந்த உங்களை அந்த நீங்க அந்த உதவி தேவைகள் அவங்க கோல் 2 பேர் என்னோட கோல் பண்ணி காய்ச்சாங்க. அவங்க ஆ, நல்லா அன்பா காய்ச்சாங்க. பின்ன ஆஹா, நான் சொல்றத அவங்க கேட்கிறாங்களா அதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஆ, காய்ச்சி என்ன விட்டீங்க அப்படின்னு 2 சிஸ்டர் மேல கோல் எடுத்தவையல் ஆ, ஆ, 2 நல்லா அன்பா கதைச்சாங்க. ஆஹா, நான் சொல்றத கேட்டாங்க. அவங்க நிறைய எனக்கு சொல்லி தந்தாங்க. ஆ, நல்லது நல்லது. அதுக்கு நன்றி. நீங்க என்ன தேவை என்றாலும் அவங்கள கால் பண்ணி நீங்களும் கதைக்கலாம். சொன்னவேன் நீங்க கண்டக்ட் பண்ணுங்க நீங்களே நான் சில கண்டக்ட் பண்றதாக்களுக்கு. ஆ, ஆஹா. ஓகே தேங்க்யூ மிஸ் மீண்டும் நன்றி உங்களுக்கு. ஆஹா, நல்லது நல்லது. உங்களை சேர்த்து கொண்டதுக்கு. இந்த வருஷம் நாங்கள் வரலாம் இலங்கைக்கு. வந்து அவங்களையெல்லாம் காணலாம். ஓகே ஓகே நான் நிச்சயமா உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பூநகரி தானே, கிட்டத்தானே. பூனாரி மாவட்டம் பூனாரி. ஆ, அன்பு தானே. சரி அன்பு எங்கே இருந்து ஆக்களை சேர்க்கும். ஆஹா, நிச்சயமா. அனுஜா எதிர்பார்ப்பில்லாத அன்பு எப்பவுமே வாழும். அனுஜா கதைக்கு இன்னொரு நெருங்கி பழகின ஒரு ஆள் கதைக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் சொல்லாங்க சரி. நீ யாருடைய நான் பொதுவாகவே இந்த தியானத்துக்கு வந்தா பிறகு கூடுதலா நான் கதைக்கிறாங்களா சொல்லுவாங்க நீ கதைக்கிறது யாரோ இன்னொங்க நெருங்கி நாள் கதைக்கிற மாதிரி இருக்கணும் கூடுதலா சொல்றாங்க. பாத்தீங்களா? அதான் அந்த இந்த தியானத்துல வந்து நாங்கள் எங்கள மேட்டத்தை காண்றத முதல் வெளியில இருக்கிறவ காண தொடங்கிடுவினோம். இந்த ஆள் என்ன என்ன மாதிரி மாறிட்டுது. உண்மையில அப்படிதான் சென்னையை நிறைய பேர் கேட்கறாங்க நீ எப்படி மாறின அப்படின்னு. எனக்கு என்னண்டு நிறைய பேர் கேட்பாங்க நீ ஏன் இப்படி மாறின எனக்கு தெரியல ஆனா நான் மாறிட்டேன். ஆ, இப்ப பார்க்க பிடிக்குது, கோயிலுக்கு போக பிடிக்குது அப்படின்னு உதவி செய்ய பிடிக்குது, ஆஹா, பிள்ளைகளோட அன்பா பிடிக்குது அப்படி ஆஹா, ஆஹா, ஹாப்பியா இருக்கலாம் நான் இப்ப. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வெல்கம். கிளாஸ்ல கதைக்க இருக்கு அப்புறம் எல்லாம் கதைக்கிறேன். ஆஹா, வாங்க, நேரம் கிடைக்கிற நேரம் வாங்க. ஓகே நிச்சயம் எனக்கு வேற விருப்பம் மிஸ். எனக்கு ஆஹா, சின்ன பிள்ளைங்க ஒருத்தருக்கு 3 வயசு ஒரு ஆளுக்கு 10 வயசு. ஆஹா, ஸ்கூலால வந்து அவங்கள வீட்டு வேலை செய்யணும் அவங்கள பார்க்கணும். ஆ, அப்ப அதுல எனக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்கல சில வேளையில அப்படி எல்லாம் இன்னைக்கு நித்திரா போயிட்டாங்க 2 பேரும். ஓ, ஓகே. அதுதான் அது பரப்பிரமம் வேலை செய்ய வைக்கும். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளாஸுக்கு போகணும் வேலை வந்துட்டு ஆ, உங்களை அந்த ஜாயின்ல நான் முதல்ல ஒரு கிழமைக்கு முன்னே ஜாயின் ஆயிட்டேன். உங்களோட ஆ, கிளாஸ் எப்படிலாம் நடக்கும்போது வெயிட் பண்ணிக்கொண்டே இருந்தேன் நான். ஆ, ஆ, ஆஹாஹாஹா. நான் டேட்டை பார்ப்பேன் அப்ப இன்னொரு நாள் இருக்கு அப்படி இப்படியே பார்த்து இன்னொரு கிளாஸுக்கு வந்தேன் நான். ஓ, ஞாபகம் உங்களோட இருக்கு முதல் எனக்கு. உங்களோட முதல் கிளாஸ் எனக்கு எங்களை 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 ஊர் சேர்ச்சியில பெருநாள். ஆஹா, அப்ப என்ன இதுக்கு போறதான்னு எனக்கு கன்ஃபியூஷன். எனக்கு இதான் முக்கியம் அதான் முக்கியம். கடைசியா போன்ல அந்த கேன் செட் போட்டு காதுக்குள்ள போட்டுட்டு பூசையை பார்த்துக்கொண்டு இதையும் கெடுக்கணும் வந்தேன். ஆ, இந்த பிள்ளை என்ன போன நோட்டிக்கு நமக்கு பூசையை பார்க்காமட்டு. அப்ப நான் யோசிக்கிறேன் எனக்கு தெரியுதானே நாடு அப்படின்னு எனக்கு தெரியுதானே கடவுளுக்கு அதுதான். தெரியும் தானே அப்படி வந்து ஆஹாஹாஹா. நான் போன்ல கேன்சரை போட்டுட்டு இங்க ஃபாதர் நாங்க கிறிஸ்டியன்ஸ் வாக்கள் ஆஹா, ஆஹா. பூசை நடக்குது. ஃபாதர் அங்க பிரசங்கம் பிடிக்கிறார் இங்க காதுக்குள்ள எனக்கு கூட கிளாஸ் அது வந்து எனக்கு ஒரு ஆ, உங்க தேவனுடைய அருள் தான் உங்களுக்கு. நான் பூசைக்கு போய் போன் எல்லாம் கொண்டு போக மாட்டேன். அந்த போனையே கொண்டு போயிட்டேன் கிளாஸ் அம்மா என்ன நீங்க பொதுவா போன் கொண்டு வர மாட்டீங்க கொண்டு வரீங்க சும்மா கொண்டு வர மறக்கல அனுபவம் பண்றது. ஓகே தேங்க்யூ.
தேங்க்யூ மிக்க நன்றி. நான் டெய்லி வேறு உங்களை கிளாஸ் சந்தர்ப்பம் கிடைக்குங்க நான் வருவேன் மிஸ். ஓகே 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 மிஸ். ஓகே. அம்மா எனக்கும் நிறைய டவுட். இந்த பிரகாஷ் சார் வகுப்பு எடுக்கிறவர் தானே, இப்ப மட்டும் கண்டக்ட் இல்லையா அவர்? ஓ, அவர் இந்தியாவுக்கு மூவ் பண்ணிட்டு பிறகு பஹ்ரைன்ல திரும்ப ஏதோ வேலை கிடைச்சு பஹ்ரைனுக்கு திரும்ப மூவ் பண்ணி அப்ப சொன்னவர் தான் செட்டில் ஆகுறேன் புது வேலை. முதல்ல எல்லாம் மூவ் பண்ணி போய் பிறகு ஏதோ நல்ல வேலை கிடைச்சேன்னு திரும்ப மூவ் பண்ணி அப்ப அதாலே அவர் இன்னும் வரையில. நாங்கள் பஹ்ரைன் தானே அதான் அவருக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரி அங்க அவருக்கு பண்ணி பாருங்க நிலைமை எப்படி என்ன தெரியல. எனக்கு காலையில கொஞ்சம் யோசனை ஓடினது, கிடைக்கிற வகுப்பு எடுக்கிறவர் நீங்க வர்ற டைம்ல ஹெல்ப் பண்ண வரல, இங்க வந்த டைம்ல ஓமாம். தனக்கு வர முடியாம இருக்குது தான் வர இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வரவே இல்லை தானே வகுப்புக்கு. அதுக்கு பிறகு அவர் பஹ்ரைன்ல இருந்து மூவ் பண்ணி இந்தியாவுக்கு மூவ் பண்ணிட்டு பிறகு இங்க யூஎஸ் கனடா யூஎஸ் எல்லாம் வந்தவர். கனடாவிலே அவர்கிட்ட மகள் படிக்குது வந்தவர். அப்ப திரும்ப எழுதினவர் தனக்கு தான் ஒரு வேலை கிடைச்சிருக்கு பஹ்ரைனுக்கு மூவ் பண்ணிட்டு. ஸோ அப்போ சொன்னார் தான் கொஞ்சம் புது வேலை இதுகள் கொஞ்சம் செட்டில் ஆகினா பிறகு நிச்சயமா வருவேன் என்ன அவர் கனகாலமாக எங்களோட இதில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினவர். நீங்க வந்த டைம்ல சொன்னீங்க எனக்கு வர முடியல, தான் வார செலவை வந்து உங்களுக்கு தந்தவர். மெசேஜ் போட்டு பாருங்க. மெசேஜ் போட வேணும் பிஸியால. மெசேஜ் போடுங்க, அவருக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுப்போம் எல்லாரும் சேர்ந்து.